திருவள்ளூர் டேங்கர் ரயில் விபத்து தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணைக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்மட்ட விசாரணை குழு தீவிர விசாரணையை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சற்று முன் பார்த்தோம், இதற்கு தண்டவாள விரிசலே காரணம் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில இப்ப இந்த உயர்மட்ட விசாரணை குறித்தான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். இப்ப இந்த உயர்மட்ட குழு எதன் அடிப்படையில விசாரணையை தொடங்க இருக்காங்க, என்ன நிலவரம்? திருவள்ளூர் ரயில் நிலைய அதிகாரிகளிடம் தற்போது உயர்மட்ட குழு விசாரணையை துவக்கி இருக்கிறது. லோகோ பைலட்டின் ரத்த மாதிரியை சேகரித்து சரக்கு ரயில் விபத்து நடைபெற்ற போது அவர் மது அறிந்ததா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்வதற்காக இந்த லோகோ பைலட்டின் ரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமான ஒரு சோதனையை என்ற அடிப்படையில் இருந்தாலுமே கூட இந்த ரயில் விபத்து நிகழ்வு போது லோகோ பைலட்டின் நிலைமை என்னவாக இருந்தது என்பது குறித்தான விசாரணையை மேற்கொள்வதற்காக இந்த மாதிரி சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பணிக்கு வருவதற்கு முன்பாக மது அறிந்தாரா என்ற அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் ரயில் நிலைய மேலாளர், தண்டவாள பராமரிப்பு பிரிவு, தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகளிடமும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் சார்பில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட விசாரணை குழு இந்த விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். இது தவிர தண்டவாள விரிசல் ஏற்பட்டதன் காரணமாக சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்டதா, தண்டவாள பராமரிப்பு குறைபாடா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், முதலில் அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பின்பு களத்தில் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.